நில்லுங்க. ஹரி, நோ, நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. எனக்கு எல்லாம் தெரியும். உங்க முகத்தை மாத்த முடிஞ்சது, ஆனா உங்க மகனை மாத்த முடியல. ஹரி, நான் இவ்வளவும் பண்ணிட்டு எப்படி உங்களால உயிரோட வாழ முடியுது? ஹரி, முதல்ல நீங்க இருந்து போ. ஏன் போனும்? என்ன அனுப்பிட்டு இந்த நாட்டுக்கு துரோகம் பண்றதுக்கா? நான் இப்ப போறதே நாட்டுக்காக தான். சொல்றதை கேளு, இங்க இருந்து போ. இல்ல, நீங்க பண்ண பாவத்துக்கு பதில் சொல்லியே தீரணும். என்ன பண்ண போற? என்ன கொல்ல போறியா? அந்த பாவத்தை நான் செய்ய விரும்பல, ஆனா இதுக்கெல்லாம் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. நான் செஞ்சதெல்லாம் நியாயம்னு சொல்லல, நியாயப்படுத்தவும் முயற்சி பண்ணல. I love you, my son. Daddy, please, I பாருங்க Daddy. Daddy, please, பாருங்க. குட் ராஜா, இதை நீ கொண்டு வருவனே நல்லாவே தெரியும். அதான் பாசம். மனைவியும் மகனையும் இந்த நாட்டுக்காக எடுக்கிறதுக்கு அவன் தயாரா இல்ல, இல்லையா ராஜா? சார், நான் நாட்டை காட்டி கொடுத்துட்டேன். இனிமேல் என்னால இங்க இருக்க முடியாது. இங்கேயும் தப்பிக்க நீங்க தான் உதவி செய்யணும். கவலையப்படாத, நாங்க இருக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போக தேவையில்லை. கமா. போயிட்டாரு. என்னால அவர் தடுக்க முடியல. நாட்டை காட்டி கொடுக்க போயிட்டாரு. இன்னும் 10 நிமிஷத்துல இந்திய எல்லையை தாண்டி நம்ம கப்பல்ல பாதுகாப்பா இருப்போம். பழசை இன்னும் நீ மறக்கல. பழசை யாராலையும் மறக்க முடியாது சார். ஆனா நீங்க மறந்துட்டீங்க. பாம் சைடுல நான் கெட்டிக்காரன்னு நீங்க மறந்துட்டீங்க. பிரீஃப் கேஸ்குள்ள டைம் பாம் வச்சிருக்கேன். See you in hell. Hello? Yes. ஹரி, ஹரி, நான் சொல்றது கேளு ப்ளீஸ். ஹரி, ஹரி, அம்மா கிட்ட எதையும் சொல்லாத. எங்க அம்மா ஒரு கொலைகார கூட வாழ்ந்திருக்காங்க. இந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். ஹரி, ஹரி, இது உண்மை. உண்மையை நான் சொல்றேன். கொலைகாரன் ராஜா 20 வருஷத்துக்கு முன்னால செத்துட்டான். இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ண ஆர்மி ஆஃபீஸர் சிவா. அப்படித்தான் அம்மா நம்புறாங்க. அதுக்கு எடுத்துறாத. சிவா ஒரு நல்ல நண்பனா, தகப்பனா, கணவனா வாழ்ந்திருக்கான். இதோ பாரு, ராஜா செஞ்ச குத்தத்துக்கு சிவா கிடைச்ச தண்டனை சரியா தப்பா எனக்கு சொல்ல தெரியாது. ஹரி ப்ளீஸ், இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க நிம்மதி கெடுத்துறாத ப்ளீஸ். ஹரி, உங்க அம்மா கிட்ட போய் சொல்றதுனால உங்க அப்பாவுக்கு இதோட பெரிய தண்டனை கிடைக்க போறதில்ல. இதை போய் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள சாகிற வரைக்கும் நிம்மதி இல்லாம பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ஹரி.